சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி மாலை 4:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் பகல் 11:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. பகல் 11:15 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம், மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம். கோகில வாணி அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவரோடது கோகில வாணியா அல்லது கோகில ராணியான்னு தெரியல, அது வியா ஆரான்னு தெரியாத மாதிரி அவ எழுதியிருக்கா. சரி, எப்படி இருந்தாலும் அந்த நேயனுடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என் மகள் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக ஆசைப்படுகிறாள். அவளது கனவு நிறைவேற எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அவள் ஜாதகத்தெல்லாம் அனுப்பல, அவள் காமனாக கேட்டிருக்கா. இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு காவல்துறையில் ஒரு ரொம்ப பெரிய ஆஃபீஸராக வரணும், இதுக்கு நான் எந்த பிளானட்டை சார் ஆக்டிவேட் பண்ணணும், எந்த சுவாமிகிட்ட போய் நான் பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்குறா. முதல்ல எந்த கிரகத்தையுமே நம்மால் ஆக்டிவேட் செய்ய முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ஒரு மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறா. இந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கோ, நீங்கள் இந்த ஸ்டோன் போட்டெல்லாம் இந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முறையான வார்த்தைகள் அல்ல. எந்த கிரகத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியாது, அந்த கிரகம்தான் நம்மை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றனவே தவிர நாம் போய் ஒரு கிரகத்தை இயக்க முடியாது. முதல்ல காவல்துறையிலே ஒரு உயர் அதிகாரியாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதல்ல காவல்துறையோ அல்லது டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாதுகாப்பு துறையில் முதல்ல உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னாலே அதற்கு செவ்வாய் என்கின்ற கிரகத்தினுடைய அந்த ஆதிக்கமானது நம்முடைய ஜாதகத்திலே நிறைந்திருக்க வேண்டும். செவ்வாயினுடைய வலிமை என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்க வேண்டும். அது 3ஆம் பாவத்திலும் இருக்கலாம், அல்லது லக்ன பாவத்தில் இருக்கலாம், அல்லது செவ்வாயினுடைய ராசிகளான மேஷ விருச்சிக ராசியிலே பிறந்திருக்கலாம், அல்லது 10ஆம் பாவத்திலே கூட செவ்வாயினுடைய உச்ச பலம் என்பது அமைந்திருக்கலாம். இது போக அந்த செவ்வாயோடு சூரியன் இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது சூரியனினுடைய தாக்கமும் இவர்களுடைய ஜாதகத்திலே பலமாக இருந்தால் இவர்களால் ஒரு உயர் அதிகாரியாகவும் அதே துறையிலேயே பரிணமிக்க முடியும். இதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்ப்பா, ஆனால் போலீஸுக்குரிய அந்த ஒரு கம்பீரம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அவள் ஜாதகத்தில் செவ்வாய் 10ஆம் பாவத்தில் இருக்கும், ஆனால் நீச்ச பலத்தோடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நீச்ச பலத்தோடையோ அல்லது செவ்வாயோடு ஒரு சனி இணைந்தோ அல்லது செவ்வாயோடு ஒரு கேத்துங்கிற ஒரு கிரகம் இணைந்தோ இருந்தால் இவர்களால் அவ்வளவு வேகமாக ஒரு வீரத்துடன் ஒரு தைரியமாக செயல்பட முடியாது. இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதில் நிறைய இன்சைடில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா அப்படிங்கிற மாதிரி இருப்பா. இது போக புலனாய்வுத்துறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், சைபர் செக்யூரிட்டிங்கிறது இருக்கும், சிபிஐ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதற்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதிலேயே பார்த்தோம்னா இந்த செவ்வாய் கிரகமானது என்ன சாரம் வாங்கியிருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய இணைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அங்கே முக்கியத்துவம் பெறும். ஒரு செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கை இருக்குன்னு வச்சுட்டோம்னா, ஒரு கும்பலக்னத்திலே பிறந்திருக்கிறார், 10ஆம் பாவத்திலேயே செவ்வாயினுடைய ஆட்சி பலமும் இருக்கிறது, அதே இடத்திலேயே ராகு என்பவரும் இணைந்து இருவரும் ஒரே பாகையிலே இணைந்து ராகுவும் அங்கே உச்சபலத்தோடு இருந்தார் அப்படின்னு சொன்னா இவர் பக்கம் அந்த கிரிமினாலஜி அப்படின்னு சொல்றா இல்லையா, அதை அனலைஸ் பண்ணக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃபோர்சிவான ஒரு பர்சனாக அந்த போலீஸ்மேன், அதாவது அந்த ஜாதகர்
கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி அந்த புலனாய்வு அப்படின்னு வரும்பொழுது அங்கே புதன் ராகுவினுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்துடும். இந்த புதன் ராகு யாருக்கெல்லாம் நல்ல வேலை பார்க்குதோ அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவா. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ஒரு குற்றம் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அதை போய் பார்த்த உடனேயே இது இப்படித்தான் நடந்திருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு அசம்ஷன் கொண்டாரா இல்லையா, இது அத்தனையுமே இந்த புதன் ராகு காம்பினேஷனில் இருக்கும். ஆக ஒவ்வொரு கிரகங்களுமே அங்கே செயலாற்றும். இவர்களுக்கு, அதாவது இந்த ஜாதகருக்கு நேரடியாக மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காவல் அதிகாரியாக இருப்பார்களா, மக்கள் பணியை இவர்கள் செய்வார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அவர்களுடைய ஜாதகத்திலே சனி என்கின்ற கிரகமும் பலம் பெற்றிருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்கிறோம். கும்ப லக்னத்தில் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது இவர்கள் கும்ப லக்னக்காரர்களாக இருந்து அந்த லக்னத்திலேயே சனி என்கின்ற கிரகமும் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் மக்கள் தொடர்பினை பெற்றிருப்பார்கள். அந்த பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்கும். தன்னலம் கருதாது, சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக நாம் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை சனி என்கின்ற அந்த கிரகமானது கொடுத்துவிடும். இப்படி எல்லா கிரகங்களுமே நிச்சயமாக பணியாற்றும். இப்போ ஒரு கேத்து அப்படிங்கிறது அங்கே போய் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால், கேத்துவே 10ஆம் பாவத்தில் செவ்வாயோட இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட இவர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்தோம்னா அடிக்கடி இந்த மார்ச்சூரி பக்கம் போகக்கூடிய ஒரு போலீஸ்காரராக இருப்பார். அந்த மார்ச்சூரியில் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றது, அந்த பிணங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருப்பார். ஆக 9 கிரகங்களுமே ஒரு காவல்துறையில் பணியாற்றுவதற்கு தொடர்பு கொள்ளும். ஆனால் அங்கே பிரதானமாக பணியை ஆற்றுவது செவ்வாய் மற்றும் சூரியன் தான். சூரியன் தலைமை பொறுப்பினை கொடுப்பார். செவ்வாய் என்பவர் காவல்துறையிலே பணியாற்றுவதற்கு துணையாக இருப்பார். எந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சொன்னால், சேனாதிபதின்னு யாரை சொல்கிறோம், தேவசேனாதிபதினே சொல்கிறோம் இல்லையா, சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதுமானது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.